குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மகர ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா மகர ராசிக்கு தான் அதிகமான டானிக் தேவைப்படுகிறது. டானிக்னா நான் சொல்றது ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி டானிக்கு. ராசிக்கு குரு பார்வை கிடைக்க தொடங்கி விட்டது. ராசியாதிபதிக்கும் குரு பார்வை கிடைக்க தொடங்கி விட்டது. இதுவரைக்கும் அதிகமாக கவுந்து போன ராசிகள்ல முதல்ல வந்தது நாங்க தான் அப்படின்னு சொன்னா அது பூர்ணமா மகரத்துக்கு தான் ஒத்து வரும். அதுலேயும் அந்த திருவோண நட்சத்திரம் படாத பாடுபட்டது. நிறைய பிரச்சனைகள், தோல்விகள் உத்திராட நட்சத்திரத்துக்கு கூட தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருந்தது. இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல், பணம் திரும்ப கொடுக்கல, திரும்ப வரல, இந்த மாதிரி போராட்டங்கள் நிறைய சந்தித்தார்கள். இந்த ஜூலை மாதத்துல என்னன்னா, மகர ராசினரே ராசியில் சந்திரன், இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் புதன், 7இல் குரு, பிறகு முதலில் 7இல் சுக்கிரன், பிறகு 8இல் சுக்கிரன். சந்திர அதியோகம்னு வரக்கூடிய ஒரு உன்னதமான யோகம். இப்போ ராசியில் இருக்கிற சந்திரனை குரு பார்ப்பது குரு சந்திர யோகம். சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு கஜகேசரி யோகம். 7ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை. இதற்கு பெயர் சிவராஜ யோகம்னு பெயர். 6ஆம் இடத்தில் புதன் ஆட்சி. 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆகவும் வரக்கூடியது. இந்த 6ஆம் இடத்துல புதனுக்கு பார்த்தோம்னா வர்க்கோத்தமம், அப்புறம் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் இன்னும் மேலே 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 இவர்களை நன்றாக தூக்கி கொண்டு போகக்கூடிய அமைப்பு. லாபாதிபதி செவ்வாய் சொந்த வீடு லாபத்தையே பார்க்கிறார். கண்டிப்பாக லாபம் வந்தே ஆக வேண்டும். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். மெயினாக ஜாபில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி என்னை வைக்கிறார்கள். எதுக்கு கோவப்படுறேன், எங்கே கோவப்படுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ, யாரெல்லாம் கடுமையாக உழைத்து அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரன் ராசியை பார்க்கும் பொழுது அப்படியே குழு 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 என்று ஒரு ஃபேண்டசி ஃபீலிங் இருக்கும். பிறகு சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு வந்தபோது வயதில் மூத்த பெண்கள், அதாவது இந்த அத்தை, சித்தி, மாமி, அக்கா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அன்னி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் சுக்கிரன் தான் குறிகாட்டுகிறார். இப்போ இவங்க யாராவது நம்மகிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். ஆனால் நம்மளால் அந்த ஆப்ளிகேஷன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். நோ என்று நம்மளால் அவர்களிடம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, விவேகமாக இதனை ஹேண்டில் செய்யுங்கள். மகரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி சனியே செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் இங்கு லாபாதிபதியாகவும் உங்களுடைய வீட்டு சுகஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வருவதனால் கூடுதல் லாபம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டு, ஒரு பெட்டர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இங்கு விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் சனியின் பார்வை. கால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் முதல்ல 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அது 8-6 தொடர்புங்கிறது திடீர் ராஜயோகம் என்ற அமைப்பில் இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பில்லு கட்டுறது, டேக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒளி பொருந்திய உச்ச குருவின் பார்வை ராசியிலும் லாபத்திலும் வெற்றி ஸ்தானத்திலும் விழுவதனால்
இதற்கு முன்பு ஏராளமான பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்ததனால் இப்பொழுது வரக்கூடிய லாபத்தை கெட்டியாக பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது இவர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி இதனை எடுத்துக்கொள்ளலாம். ராசியாதிபதியே வெற்றியில் வெற்றி ஸ்தானாதிபதியே வெற்றியையும் ராசியையும் லாபத்தை பார்ப்பதெல்லாம் மேலும் மேலும் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். மெயினாக ஜாபில் இருக்கிறவர்கள் எக்ஸல் செய்யக்கூடிய அமைப்பு, பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. மைனஸ் பாயிண்ட்டு நீங்கள் உங்கள் இடம் இல்லைன்னா உங்களுடைய தொழில் லாபம், உங்களுடைய சகோதரர்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு நெருடலை ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்கள் குழந்தைகளுக்கும் இதனுடைய ரூல் பொருந்தும். உங்கள் குழந்தைகள்கிட்ட கூட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் லாபத்தை பார்க்கிறார், ஆனால் விரயத்தையும் பார்க்கிறார். அப்போ லாபம் வந்த ஒரு குஷியில் அவர் ஏதாவது ஒரு விரயத்தை, ஒரு செலவை கண்டிப்பாக செய்து விடுவார். கொஞ்சம் நீங்கள் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். மேலும் என்னன்னா, வயதில் மூத்த நபர்கள் ஒரு இனிப்பு கிரகம், 2 இனிப்பு கிரகம் முதல்ல ராசியை பார்க்குது, அப்புறம் ஒரு இனிப்பு கிரகம் ராசியை பார்க்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸு மீட்டிங்ஸ்லாம் அதிகமாக இனிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள தேவையான அளவுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதை வைத்து கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பில் ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் என்னன்னா, தாங்கள் டென்ஷன் ஆகாமல் இவர்களாகவே தங்களை காம்ப்ளிகேட் செய்து கொள்ளாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக பார்த்து கொண்டால் போரும். கண்டிப்பாக மகரம் சிகரம் ஏறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஜூலை மாதம் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை பத்திரமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேலும் மேலும் ஒரு உன்னத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்மராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8வது பார்வையும் சாட்டனுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது, சாட்டன் வக்ர நிலை அடைய போகிறது, இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.